ஷங்கர் டைரக்ஷனில் ராம் சரண், எஸ்.ஜே. சூர்யா, கியாரா அத்வானி, சமுத்திரக்கனி, அஞ்சலி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் கேம் சேஞ்சர். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேம் சேஞ்சர் படத்துடைய கதை என்னன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிற ராம் சரணுக்கும் சிஎம்மாக இருக்கிற எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் இடையில நடக்கிற கேட் அண்ட் மவுஸ் கிளாஷ் தான் இந்த கேம் சேஞ்சர் படமே. இந்த படம் ரொம்பவே ஒரு ஆவரேஜான படமாக வந்திருக்கு. இந்த படத்தில் ராம் சரணோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இவரோட மேனரிசமாக இருக்கட்டும், இவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே வேற லெவலில் இருக்குது. குறிப்பாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வர ராம் சரண் அப்பா கேரக்டர் ரொம்பவே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் 25 மினிட்ஸ் ரொம்பவே நல்லாவே இருந்தது. அஞ்சலி கேரக்டரும் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி தமனோட பிஜிஎம் ரொம்பவே லவுடாக இருந்தது. ஆனால் இந்த படத்துக்கு ஒரு பக்க பலமே தமனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி சாங்ஸோட விஷுவல் இந்த படத்துடைய பெரிய ஹைலைட்னே சொல்லணும். நம்ம ஷங்கருடைய படங்களில் சாங்ஸ்க்கு வேற லெவல் விஷுவல் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கேம் சேஞ்சர் படத்துலையும் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு தான் இந்த படத்தில் பாசிட்டிவ் இருக்குது. இன்டர்வல் சீன் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் பாசிட்டிவ்னு சொல்ல சுத்தமாக எதுவுமே இல்லை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஆஃபாக போச்சு. செகண்ட் ஆஃப் ரொம்பவே ஒரு ஓகேவான செகண்ட் ஆஃபாக இருந்தது. இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே என்கேஜிங்காக கொண்டு போகல. காமெடி சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே அவுடேட்டாக இருந்தது. லவ் போர்ஷன் எல்லாமே ரொம்பவே கிரிஞ்சாக இருந்தது. இந்த படத்தை நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னா சிவாஜி, முதல்வன் அந்த மாதிரி நிறைய படங்கள் உங்கள் ஞாபகத்துக்கு வந்துட்டே போகும். ஏன்னா ஷங்கர் டச் எல்லா படத்துலையும் கான்செப்ட் என்னன்னா கரப்ஷன். அதுதான் இந்த கேம் சேஞ்சர் படத்துலையும் இருக்கும். குறிப்பாக எஸ்.ஜே. சூர்யா நடிக்கிற எல்லா படங்களும் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகிரும். ஆனால் இந்த வாட்டி மிஸ் ஆகிருக்கு. எஸ்.ஜே. சூர்யாவே இந்த கேம் சேஞ்சர் படத்தில் நடிக்காமல் கத்திட்டே இருக்காரு. கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது. பட் ஓகேவான கேரக்டரில் நடிச்சிருக்காரு எஸ்.ஜே. சூர்யா. இந்த அளவுக்கு நெகட்டிவ் கொண்ட படமாக வந்திருக்கு இந்த கேம் சேஞ்சர். இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா சாங்ஸோட விஷுவலுக்காகவும் ராம் சரணோட ஆக்டிங்காகவும் இந்த கேம் சேஞ்சர் படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் மற்றபடி ஷங்கருக்கு இந்த படம் கம்பேக் படமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கேம் சேஞ்சர் படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 2.75 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த கேம் சேஞ்சர். இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது.